Hey guys, welcome back. So 3 days before Samsung A51s அப்படின்ற ஒரு மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேரும் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல நம்ம சொல்லிருப்போம் Samsung வர நிறைய நல்ல மாடல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில இப்போ இன்னொரு நியூ மாடலை வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க Samsung M41. சோ இந்த மாடல் லான்ச் ஆச்சுனா ஒரு பெஸ்டான மாடலா இருக்கும். அது ஏன்றதை இந்த வீடியோல லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த Samsung M41 ஏற்கனவே லான்ச் ஆயிருக்க வேண்டியது. Samsung இந்த மொபைல்ல ஒரு நியூ விஷயத்தை வந்து கொண்டு வர போறதா வந்து சொல்லிருக்காங்க. என்னன்னா OLED டிஸ்ப்ளேல பஞ்சுவல் டைப்ல ஒரு டிஸ்ப்ளே வந்து கொண்டு வர போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டிஸ்ப்ளே அவங்க ஓனா தயாரிக்கல, வேற கம்பெனிஸ் கிட்ட இருந்தா வாங்குற மாதிரி இருந்தது. பட் அப்படி ஒரு கம்பெனில இருந்து ஒரு OLED ஸ்கிரீன் வந்து வந்துச்சு. அது யூஸ் பண்ணி பார்க்குறப்ப சாம்சங்கோட நீட்ஸ்க்கு அந்த டிஸ்ப்ளே செட் ஆகலன்றதுனால அந்த Samsung M41 வந்து ட்ராப் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் Samsung M51 தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா TCL கம்பெனி கிட்ட இருந்து இன்னொரு OLED டிஸ்ப்ளே பேனல் வந்து கிடைச்சிருக்கு. அந்த டிஸ்ப்ளே சாம்சங்கோட நீட்ஸ்க்கு செட் ஆகிறதுனால இப்போ அகைன் வந்து Samsung M41 லான்ச் ஆக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறையவே இப்போ லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பிரைசிங் டீடைல்ஸ் என்ன, எப்போ இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும், ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு டெய்லி நம்ம போடுற வீடியோஸை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்பேன். கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த Samsung M41 ஓட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டு வரலாம். Samsung M41 ஓட லீக்டு இமேஜ். சப்போஸ் மொபைல் வந்து லான்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைனில் வந்து லான்ச் ஆகும். ஃப்ரண்ட் சைடில் OLED டிஸ்பிளேல பஞ்சுவல் டைப்பில் ஒரு செல்ஃபி கேமரா இருக்க போது. தென் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வித் ஃபிளாஷ் வந்து கொடுப்பாங்க. தென் நடுவில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து இருக்கும். மேக்ஸிமம் இது பிளாஸ்டிக் பில்டாக தான் இருக்கும். கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளேன்னு வரப்போ 6.6 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தருவாங்க 1080p ரெசல்யூஷனில். ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னன்றது தெரியல. இதில் பஞ்சுவல் டைப் தான் டிஸ்பிளே வரப்போகுது. டிஸ்பிளே டைப்னு வரப்போ OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 400க்கு மேலே இருக்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட்னு வரப்போ 6 Hz தான் வந்து கொடுப்பாங்க. காலிங் கொரியல ப்ரொடக்ஷன் 5 வந்து கொடுப்பாங்க. ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா சாம்சங்கோட எக்ஸினோஸ் அப்கமிங் ப்ராசஸரான 9630 வந்து லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அக்டோபர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz. ப்ராசஸரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 nm வரலாம். GPU வரப்ப மேபி மாலி G73 MP3 இருக்கலாம். கேமரான்னு வரப்ப பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்ல 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரும் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும் தென் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் வந்து கொடுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் 24 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்கலாம். பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப இதுல ஒரு ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க 6800 mAh. இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மேபி 18 வாட் அடாப்டர் வந்து கொடுக்கலாம். USB Type C தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரப்ப பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. மேபி இந்த ஜூலை எண்டுக்குள்ள அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இந்த மொபைலோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. தென் பிரைசிங் வரப்ப இதோட பேஸ் வேரியன்ட் 6GB and 128GB பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 22,000 வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ சாம்சங் எப்பயுமே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் இருந்துட்டு வராங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி. எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே மேக் பண்ணுறதாகட்டும், இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வரதாகட்டும், ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மேக் பண்ணுறதாகட்டும், பேட்டரி mAh அதிகமாக கொடுத்து மொபைல் லான்ச் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். லாஸ்ட்டாக சாம்சங்கில் ஒரு ஹியூஜ் பேட்டரியோட ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க Samsung M41. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ரொம்பவே அதிக பேட்டரி வந்து கொடுத்தாங்க. அதனாலே அந்த மாடல் வந்து ரொம்பவே ஹிட் ஆச்சு. நிறைய பேரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6000 mAh வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்ற மொபைல் பிராண்ட்ஸ்லாம் 6000 mAh கொடுப்பாங்க. 5000 போகிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. பிகாஸ் பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த கம்பெனி பேர் வந்து போயிடும். ஸோ அதையும் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு சாம்சங்லேருந்து 6000 mAh கொண்ட ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. செமையாக அதுவும் ஹிட் ஆச்சு. இப்போ வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ இப்போ மொபைல் மார்க்கெட்டில் இந்த 6000 mAh தான் இப்போதைக்கு ரொம்ப அதிகமான ஒரு பேட்டரியாக இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ சாம்சங்கே திருப்பி வந்து 6800 mAh கொண்ட ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த Samsung M41 வந்து வருது. ஸோ இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் கட்டிட்டு இருந்தாலும் இந்த மொபைலில் யூஸ் பண்ண 2 முக்கியமான விஷயம் சைனாலேருந்து தான் வருது. அதாவது சைனா மேனுஃபேக்சர் பண்ணி சைனீஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி சாம்சங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சைனா தான் மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குறாங்க. ப்ளஸ் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவும் TCLன்ற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தான் வாங்கி இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் சூப்பர் AMOLED டிஸ்பிளேலாம் வேற லெவலில் இருக்கும். அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதை. பட் என்னன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சில் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதில் தான் வந்து கொடுத்துட்டும் இருந்தாங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளேல பஞ்சுவல் டைப்பில் இது வரைக்கும் டிஸ்பிளே இன்னும் வரல மார்க்கெட்டில். பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைமாக கொண்டு வராங்க OLED டிஸ்பிளேல பஞ்சுவல் டைப்பில் ஒரு டிஸ்பிளே. ஸோ இதை அவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணல, வேற கம்பெனி கிட்டேருந்து வாங்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி கிட்டேருந்து வாங்கினாங்க. பட் அது அவங்களுடைய நீட்ஸ்க்கு வந்து செட் ஆகாததுனால இந்த மாடல் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ அகைன் இன்னொரு நல்ல ஒரு OLED டிஸ்பிளே வந்து கிடைச்சிருக்கிறதுனால அதை வச்சு இப்போ M41 வந்து கொண்டு வராங்க. கண்டிப்பாக டிஸ்பிளே சைடு வேற லெவலில் இருக்கும். OLED டிஸ்பிளே பஞ்சுவல் டைப்பில். தென் கேமரா சைடும் நிறைய லீக்டு ஸ்பெக்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் நம்ம பார்த்த மாதிரி 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுப்பாங்க. அல்ட்ரா வைடுக்கு 12 மெகா பிக்சல், டெப்த் சென்சிங்க்கு 5 மெகா பிக்சல் கொடுக்கலாம். தென் ஃப்ரண்ட் சைடில் வழக்கமாக சாம்சங்கில் ஒன்று 32 மெகா பிக்சல் கொடுப்பாங்க, இல்லை அதோட கம்மியாக வேறு ஏதாவது கொடுப்பாங்க. இந்த வாட்டி 24 மெகா பிக்சல் உள்ள ஒரு சென்சார் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தென் மொபைலில் பேட்டரி ஹைலைட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6800 mAh வருது. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு தெரியல. மினிமம் 18 வாட் அடாப்டராவது கொடுப்பாங்க. பட் அதிகமாக கொடுப்பாங்களான்றது தெரியல. பிகாஸ் சாம்சங் வந்து சேஃபர் சைடில் தான் எப்பயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ 18 வாட் அடாப்டர் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் வழக்கமாக AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தா இன் டிஸ்பிளேல தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த மொபைலில் வந்து பேக் சைடில் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பேக் சைடில் செப்பரேட்டாகவே கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபிங்கர்பிரிண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். முக்கியமானது இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ வரைக்குமே சாம்சங்கில் 9611 அந்த ப்ராசர் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். ஏன் சாம்சங் வேற ப்ராசரை மாற்றவே மாட்டேறாங்க, ரொம்ப நாளாக இதே ப்ராசர் வச்சு நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 9611 ப்ராசரை வெறுத்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சோம். என்னமோ இந்த வாட்டி ஒரு நியூ சிப் செட் வந்து கொண்டு வராங்க மிட் ரேஞ்சில் 9630 அப்படின்ற ஒரு சிப் செட். ஸோ இது வந்து 9611 ஒரு அப்கிரேடடான ஒரு சிப் செட், நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப் செட்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 9611 ப்ராசர் வந்து 10 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த 9630 ப்ராசர் அட்லீஸ்ட் ஒரு 8 நானோமீட்டரில் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் அதே 10 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னும் இந்த 9630 ப்ராசர் வந்து அஃபிஷியலாக சாம்சங் வந்து இன்னும் அனௌன்ஸும் பண்ணல, லான்ச்சும் பண்ணல, இனிமேல் தான் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி லீக்டு ஸ்பெக்ஸ் மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக இது எல்லாமே வச்சு இதோடைய ப்ரைஸிங் வரப்ப ஒரு 22,000 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மொபைல் ஒரு அண்டர் 20,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வேற லெவலில் ஒரு மொபைலாக இருக்கும், பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலோடைய அஃபிஷியல் ஸ்பெக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கான செப்பரேட்டான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி புதுசாக லான்ச் ஆகிற மொபைல்ஸ், கேட்ஜெட்ஸ், டெக்னாலஜியில் அப் டு டேட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.